எத்தனையோ பேர் கம்பன் கடகத்தில் பேசினவங்கள எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பெரிய மன்றங்களில் போய் மிக சிறப்பாக பேசுனவங்க கூட பரிசு வாங்கினவொடனே அப்படியே மறந்துடுறாங்க. பரிசு கம்பராமாயணத்தில் தான் பேசியிருப்பாங்க. அடுத்து பரிசு வாங்கின பிறகு ஒரு பல ஆண்டுகள் கழிச்சோ அல்லது ஒரு சில ஆண்டுகள் கழித்தோ அவங்கள்ட்ட போய் கம்பராமாயணம் பேசுறீங்க எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இப்போ இது என்ன, பரிசு வாங்கறதுக்காக மட்டும் ஒரு நாள் மட்டும் பேசிட்டு விட்டுடலாமா? இந்த குழந்தை 10 பேர் 12 பேர் பேசுனதே அவ்வளவும் மனசுல வச்சிருக்கேன். இதுக்கு எப்படி ஆற்றல், எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. அப்ப இந்த ஆற்றலை இது இப்படியே இந்த குழந்தையோட விட்டுட்டோம்னு சொன்னா எப்படி வளரும்? நினைத்து பார்க்கவே அவ்வளவு ஆற்றல் பெற்றிருக்க இந்த குழந்தைகளை கண்டு இந்த குழந்தையை பெற்ற பெற்றோர்களை பாராட்டணும். அந்த பெற்றோர்களுக்கு ஒன்றே சொல்லிக்கிறேன், தன்னுடைய குழந்தைகளை இதோட விட்டுடாதீங்க. முடிந்த வரை அவர்களை மேலும் மேலும் தமிழிலே வளர்ப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று வேண்டுகிறேன். இப்போ உங்க அப்பாவை நீ எப்படி கூப்பிடுற? உங்க அப்பாவை நீ எப்படி கூப்பிடுற? அத்தா கரெக்டா கூப்பிடுற. நீ எப்படிமா கூப்பிடுற? அப்பான்னு கூப்பிடுறியா? கை தட்டுங்களா? நல்ல வேலைமா நீ தாடின்னு கூப்பிடுறேன்னு சொல்லாம இருக்கீங்க. முதல்ல அவங்க தாய்மொழியில அது கூப்பிடுது, அதுக்கு ஒரு கை தட்டணும். அவங்க தாய்மொழியில தன்னுடைய பெற்றோர்களை கூப்பிடுங்கிற எண்ணத்தை வளருங்க. அந்த எண்ணத்தை நீங்க கண்டிப்பா வளர்க்கணும். தமிழ் தான் நான் சொல்ல வரல, அவங்க தாய்மொழியில தான் பெற்றோர்களை கூப்பிடணும், தன்னுடைய உறவு முறையில் இருக்கிறவங்களை கூப்பிடணும். ஒரே ஆண்டி தான், எல்லாருக்கும் கூப்பிட்ட ஆண்டி தான், அங்கிள் தான். நம்ம கிட்ட எத்தனை உறவு முறை இருக்கு, அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறோமா? இன்னைக்கு இவ்வளவு ஆற்றல் பெற்ற பிள்ளைகளை வீணா தமிழும் தெரியாம ஆங்கிலமும் தெரியாம பாழாக்கிட்டு இருக்கிறவன், அதை நீங்க நினைச்சு பார்க்குறீங்களா? இவ்வளவு ஆற்றல் கொஞ்சம் நெஞ்சமா இல்லை இந்த குழந்தைகளுக்கு. என்கிட்ட கொடுத்தாங்கன்னா இந்த பிள்ளைகளை எப்படி பவுட் மாதிரி கொண்டு வந்தாங்க. அவ்வளோ ஆற்றல் இருக்கு. நல்ல கருத்துக்களை இந்த பிள்ளைகள் மனதில் கொண்டு போய் செலுத்தணும். அனாவசியமான செய்திகளையும் இந்த டெலிஃபோனும் டிவியையும் பார்த்து அதுல வர்ற கதைகளை வர்ற செய்திகளையே மனசுல தாங்கிட்டு எல்லா வகையிலும் வீணாகி கொண்டிருக்கிற இந்த குழந்தைகளை நல்ல வழியிலேயாவது சேர்க்கணும்.